மக்களால் நான், மக்களுக்காகவே நான். எனக்கு தன்னலம் கிடையாது, எல்லாமே உங்கள் நலன்தான், தமிழ்நாட்டின் நலன்தான், தமிழக மக்களின் நலன்தான். தமிழ்நாட்டை மிகவும் செம்மையாகவும் வளமாகவும் ஆட்சி செய்தார் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அவர்கள் இருந்த காலகட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன்பெறும் விதமாக லேப்டாப், மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கறது, படிக்காதவங்களுக்கு கூட ஆடு மாடு கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தாங்க. அதே போல தாலிக்கு தங்கம் வழங்குற திட்டத்தை கொடுத்தாங்க. பெண்களுக்கு அனைத்து துறைகளிலும் முன்னேறதுக்கு உதவித்தொகை நிறைய கொடுத்து அவங்கள ஊக்குவிச்சாங்க. இந்த அம்மாவுடைய திட்டங்கள் அடிப்படையில் தான் இந்தியா முழுமைக்கு மற்ற மாநிலங்கள் அதை கடைபிடிக்கிற அளவுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்த புரட்சித் தலைவர் அவர்கள் இன்று நம்மிடம் இல்லை. இந்த டிசம்பர் 5ஆம் நாள் புரட்சித் தலைவர் இல்லாத நாளில் நாங்கள் எல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டு உணர்கிறோம். அம்மாவுக்கு நான் ஆழ்ந்த அஞ்சலி செலுத்திக் கொள்கிறேன். ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் எல்லா திட்டமுமே அம்மா கொடுத்தாங்க. மக்களோட எல்லா திட்டமுமே மக்களை சிந்திச்சு மக்கள் கஷ்டப்படக்கூடாது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அம்மா நினச்சி ஒவ்வொரு திட்டமுமே ஏற்படுத்தினாங்க. அம்மா இல்லாமல், தாய் இல்லாமல் தமிழகத்தில் மக்கள் எல்லாரும் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அம்மா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் இந்த தமிழகம். அவ்வளவும் உண்மையாக செஞ்சாங்க. அவங்க என்னது கொடுத்தாலும் கரெக்டாக இருந்துச்சு. அவங்க இருக்கும்போது நாடே ஒரு நலமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போது அவங்க இல்லாமல் மக்களெல்லாம் தவிச்சு கொண்டு இருக்காங்க. மீண்டும் அவங்க யார் ரூபத்திலேயாவது வரணும், மறுபடியும் ஆட்சி அமைக்கணும். இதை நாங்கள் ரொம்ப மக்கள் எல்லாருமே நாங்கள் விரும்புகிறோம். அம்மா இருந்த வரைக்கும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சைக்கிளு, லேப்டாப்பு, கல்யாணத்துக்கு தங்கத்துக்கு தாலி எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அம்மாவுடைய ஆட்சியில் நாங்கள் கேட்காதெல்லாம் கொடுத்தாங்க. பொற்கால ஆட்சியாக இருந்துச்சு. இனிமேட்டு இங்கே அந்த மாதிரி கேட்டால் கூட கிடைக்குமான்றது சந்தேகமாக இருக்குது. இந்த மாதிரி ஆட்சி இனிமேட்டு எப்போ வருன்றது அவளோட எதிர்பார்க்குறோம். நான் புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் தான் பள்ளிக்கூடம் படித்து முடித்தேன். அப்போ அம்மா கொடுத்த மடிக்கணினி எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்து அதை வச்சு நான் மேல்கல்வியும் படித்து இன்றைக்கி சமூகத்தில் நல்ல நிலையில் இருக்கேன். இப்படி அம்மா கொண்டு வந்த திட்டங்களால் அன்றைய காலத்தில் அம்மா ஆட்சியில் பொதுமக்கள், மகளிர் மற்றும் பலர் நல்ல பலனை அனுபவிச்சாங்க. அம்மா ஆட்சி மீண்டும் வந்தால் கண்டிப்பாக தமிழ்நாடு நல்ல நிலையில் வந்துடும். ஆணுக்கு நிகர பெண் தான்றது இந்த அம்மா ஆட்சியில் தான் பார்த்த பெண்களுக்கு 100% ஆணுக்கு நிகர் பெண்ணுன்ற முன்னுரிமை கொடுத்து பெண்களுக்கான திட்டத்தை அதிகமாக செயல்படுத்துறது இந்த அம்மா ஆட்சியில் தான். இந்த அம்மா ஆட்சியில் தான் பொற்கால ஆட்சி. பெண்கள் நிம்மதியாக நடமாட முடிஞ்சுது. பெண்கள் நல்ல வளர்ச்சி அடைஞ்சதும் எல்லா துறையிலையும், கல்வி, சுகாதாரம் எல்லா துறையிலையும் வளர்ச்சி அடைஞ்சது இந்த அம்மா ஆட்சியில் தான். இந்த அம்மா கொஞ்ச நாள் இருந்திருந்தாங்கன்னா எல்லாருக்குமே சுபிஷமா இருந்திருக்கும். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். எனக்கு தன்னலம் கிடையாது, எல்லாமே உங்கள் நலன்தான், தமிழ்நாட்டின் நலன்தான், தமிழக மக்களின் நலன்தான்.